வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தென்காசி மாவட்டத்தில் உள்ள டாப் 10 சுற்றுலா தலங்களுடைய முழு விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 10வது இடத்துல இருக்கிறது மாம்பழத்தாரா வியூ பாயிண்ட். இது தென்காசியில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னா, தென்காசியில இருந்து ஆரியங்காவு போனோம், ஆரியங்காவுல இருந்து கழுதுருத்தியில இருந்து நம்ம நெடும்பாறை எஸ்டேட் போனோம், அங்க இருந்து மாம்பழத்தாரா வியூ பாயிண்ட நம்ம சென்றடையலாம். இந்த இடத்துக்கு நம்ம கார், பைக், ஜீப், வேன் சொல்லி எல்லா வெஹிக்கிளையும் நம்ம போகலாம். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, வியூ பாயிண்ட் மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து இருக்கும். 9வது இடத்துல இருக்குது ரோஸ்மலா வியூ பாயிண்ட். இது தென்காசியில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னா, தென்காசியில இருந்து ஆரியங்காவுல இருந்து நம்ம ரோஸ்மலாக்கு போகலாம். இந்த இடத்துக்கு நீங்க பைக் அல்லது ஜீப்ல தான் போக முடியும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தென்மலை டேம்ல உள்ள ஃபுல் வியூ நமக்கு சூப்பரா தெரியும். அது மட்டும் இல்லாம மழைக்காலங்கள்ல இந்த இடத்துல மிஸ்ட் நம்ம சூழ்ந்து இருக்கும். 8வது இடத்துல இருக்கிறது அம்பநாடு எஸ்டேட். இது தென்காசியில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம்னா, தென்காசியில இருந்து ஆரியங்காவுல இருந்து கழுதுருத்தியில இருந்து நம்ம அம்பநாடு எஸ்டேட்டுக்கு போகலாம். இந்த அம்பநாடு எஸ்டேட்டுக்கு எல்லா வெஹிக்கிளையும் நம்ம போகலாம். இங்க போனோம்னா நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் பே பண்ணி தான் நம்ம போனோம். அது மட்டும் இல்லாம இந்த இடமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மழைக்காலங்கள்ல நம்ம சுத்தி மிஸ்ட் இருக்கும். அப்புறம் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. 7வது இடத்துல இருக்கிறது குண்டாறு டேம். இது தென்காசிக்கு பக்கத்துல தாங்க இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இங்க நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் குண்டாறு டேம் அழகா இருக்கும். அங்க நமக்கு போட்டிங் வசதியும் இருக்குதோ. 50 ரூபாய் பே பண்ணி நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்க சூப்பரா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நம்ம எல்லா வெஹிக்கிள்லயும் நம்ம போகலாம். 6வது இடத்துல இருக்கிறது பாலருவி வாட்டர் ஃபால்ஸ். இது தென்காசியில இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணும்னா, தென்காசியில இருந்து ஆரியங்காவுல தான் இந்த பாலருவி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்க போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா வெஹிக்கிள்லயும் போகலாம். ஆனா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகணும்னா அந்த ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் தான் போகணும். அதுக்கு நம்ம டிக்கெட் பே பண்ணணும். பே பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். 5வது இடத்துல இருக்கிறது அகஸ்தியர் ஃபால்ஸ். இது தென்காசியில இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பாபநாசத்துல தான் இந்த இடம் அமைந்திருக்கு. இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னா, இங்க 365 நாளும் தண்ணி விழும். இங்க நம்ம டிக்கெட் பே பண்ணி தான் குளிக்கணும். எல்லா வெஹிக்கிளையும் இந்த இடத்துக்கு நம்ம போகலாம். 4வது இடத்துல இருக்கிறது மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ். இது தென்காசியில இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம தென்காசியில இருந்து அம்பையில இருந்து நம்ம மணிமுத்தாருக்கு நம்ம போகணும். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, மணிமுத்தாறு டேம் வரைக்கும் நம்ம எல்லா வெஹிக்கிளையும் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம கார்ல தான் போக முடியும். இங்க குளிக்கிறதுக்கான டிக்கெட் நம்ம மணிமுத்தாறு டேம்ல உள்ள அந்த செக் போஸ்ட்ல நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். 3வது இடத்துல இருக்கிறது மணலாறு கும்பாரொட்டி வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடம் தென்காசியில இருந்து 27 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணும்னா, தென்காசியில இருந்து மேக்கரையில இருந்து அச்சன் கோயில் போற வழியில போனோம் அப்படின்னு சொன்னா அங்க முதலாவது மணலாறு வாட்டர் ஃபால்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நமக்கு கும்பாரொட்டி வாட்டர் ஃபால்ஸ் வரும். இந்த 2 வாட்டர் ஃபால்ஸ்லயும் நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்க கேஷ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்காது. அங்க டவரும் இருக்காதனால நீங்க கார்டை வச்சு பே பண்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். வீக்கெண்ட்ல நீங்க இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தின நாளே புக் பண்ணிட்டு நீங்க போறது நல்லது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பத்தின முழு வீடியோ நம்ம தென்காசிக்காரன் யூடியூப் தளத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறது மேக்கரை. இந்த மேக்கரை தென்காசியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இங்க உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க அடவிநயினாறு டேம் இருக்குது. அப்புறமா நிறைய பிரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அங்க நிறைய வியூ பாயிண்ட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். மழை காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேகங்கள் நம்மை தழுவி நம்மை வரவேற்கின்ற ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துக்கு நம்ம எல்லா வெஹிக்கிள்லயும் போகலாம். நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் தான். தென்காசியில இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 அருவிகள் இருக்குது. அதுல 3 அருவிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 24 மணி நேரமும் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. மெயின் அருவி, 5 ஃபால்ஸ் மற்றும் புலி அருவி. மீதமுள்ள 2 அருவிகள்லையும் குளிக்கிறதுக்கு கால வரையறை உண்டு. இந்த 10 இடங்கள்ல உங்களுக்கு எந்த இடம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹிடன் ஜெம்ஸ் பற்றிய அப்டேட்டுக்கு நம்ம தென்காசிக்காரன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.